காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? இது நான் அவர்கள் பொன்முடிக்கு தண்டனை அளிக்கப்பட்ட அன்று மாலையே அவருடைய வீட்டுக்கு முன்னால் பத்திரிகையாளர் சந்திக்கிற போது என்ன சொன்னேனோ அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. இறுதி வெற்றி நிச்சயமாக பொன்முடிக்கு கிடைக்கும். காரணம், அந்த வழக்குடைய தன்மை என்ன என்பதை நான் அறிந்தேன் என்கிற காரணத்தினால் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த இரவே நீங்கள் உள்ளிட்ட அத்தனை பத்திரிகையாளர்களும் அங்கு இருந்தார் அவர் வீட்டுக்கு முன்னாலே. அப்போது கேட்டளிக்கிற போது சொன்னேன், நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு ஒரு இடைக்கால ரிலீஃப் கிடைத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பொன்முடி அமைச்சராக வருவார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் ஒரு பூட்டி வாரி தூக்கியவர்கள் எல்லாம் இனிமே வாய் முடியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், இந்த வழக்குக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. இதை உச்ச நீதிமன்றம் சரியான முறையிலே அணுகி இந்த ரிலீஃப் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. பொதுவாக இது போன்ற ஊழல் வழக்கில் கொடுக்க மாட்டார்கள் என்றுதான் எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் பொன்முடியுடைய வழக்கு வேறு விதமாக கீழ்கோர்ட்டு விடுதலை பண்ணதை மேல்கோர்ட்டு எடுத்து விசாரித்து இதெல்லாம் பல பிரச்சனைகள் இதில் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆகவே இதை நான் மனதார வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொன்முடிக்கும் கிடைத்த முதல் வெற்றியாக இருக்கிறது. இறுதி வெற்றியும் நிச்சயமாக பொன்முடிக்கு கிடைக்கும். சார், இப்போ இடைக்கால ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இறுதியாக ஒரு தீர்ப்பு வரும், அது உங்களுக்கு சாதகமாக வரும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறீங்க. முன்னதாக திருக்கோவிலூர் தொகுதியில் தான் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு. இப்போ ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் சார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னும் போதே மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு வருமா? என்ன கேட்குறீங்க? இல்லை சார், இப்போ அவருடைய தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு தெளிவுக்காக இந்த கேள்வி. அப்போ திருக்கோயிலூர் தொகுதியில் தான் அவர் போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான காரணமாக அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி என்ன சார், பழைய நிலைக்கு அப்படியே திரும்பி வந்துடும். ராகுல் காந்தி எப்படி ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறாரோ அதே போலதான் இவர் எம்எல்ஏ நீடிப்பார். அமைச்சர் பொறுப்பை தலைவர் தான் முடிவு பண்ணி கொடுப்பார். இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.